நம் கண் முன்னே அவள் மறைந்தாளே, எதிரிகள் வசமாட்டி கொண்டாளே இந்துமதி. எங்கே போனால் என்ன ஆனால் தெரியவில்லை, இது போல் இன்று இங்கு நடந்ததில்லை இதுவரை. இது என்ன மாயம், இது என்ன ஜாலம், எதுவும் விளங்கவில்லை, இது புதிய மர்மம். யோசித்தான் சோட்டா பீம், 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 யோசித்தான் சோட்டா பீம். எல்லா லட்டுவும் தயாராயிடுச்சு. நாம மகாராஜாவையும் ராஜகுமாரியையும் வரவேற்க தயாராயிட்டோம். ஜக்கு, லட்டு ஜாக்கிரதை, இல்லனா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. ஆமா ராஜு, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய திருடங்க சுத்திட்டு இருக்காங்க. அரண்மனைக்கு போய் மத்த வேலைகளை கவனிக்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டோலக்பூர் போய் சேர்ந்துருவோம். என்ன சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூர் காட்டை நம்ம தாண்டின உடனே டோலக்பூர் எல்லையை நம்ம அடைஞ்சிடுவோம். அப்பா, போட்டக்பூர் பயணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நம்ம ஊர் மாதிரி வரவே வராது. நீ ரொம்ப சரியா சொன்ன. நம்ம பீம், சுட்கி, ராஜு, ஜக்குவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இது என்ன சத்தம் வித்தியாசமா இருக்கே? சேனாதிபதி ஜாக்கிரதை. ம். ஆ? ஆ? எங்க பாருங்களேன், இந்த பறவை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீ சரியா சொன்ன. இந்த மாதிரி ஒரு பறவையை நான் பார்த்ததே இல்ல. அது ஒண்ணும் பண்ணாத, கீழே விடு. இங்க என்ன நடக்குது? வீரர்களே, தாக்குங்க! அப்பா, இந்துமதி! அப்பா, பீம்! அந்த பறவை பயங்கரமா இருந்தது. இந்துமதி! மகாராஜா, பீம், இளவரசி எங்க இருக்கான்னு தெரியல. ஏதாவது பண்ணு. மகாராஜா, நாங்க காடு பூரா தேடிட்டோம். மகாராஜா, ராஜகுமாரி எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வருவோம். இது போட்டக்பூரோட சதிதான் பீம். அந்த பறவை அவங்க காட்டுல தான் இருந்தது. அது என்ன பறவைன்னு ஒன்னும் புரியல. எங்க இருந்தோ வந்தது எங்கேயோ போயிடுச்சு. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், எங்க இருந்து வேணாலும் வந்திருக்கட்டும், நாம அதை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்ப நாங்க புறப்படுறோம் மகாராஜா. பீம், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்தா ராஜு, இது தியாக்கா போய் சேர்றதுக்கான வரைபடம்.
வாங்க நண்பர்களே. நம் கண் முன்னே அவள் மறைந்தாளே, எதிரிகள் வசமாட்டி கொண்டாளே இந்துமதி. எங்கே போனால் என்ன ஆனால் தெரியவில்லை, இது போல் இன்று இங்கு நடந்ததில்லை இதுவரை. இது என்ன மாயம், இது என்ன ஜாலம், எதுவும் விளங்கவில்லை, இது புதிய மர்மம். யோசித்தான் சோட்டா பீம், யோசித்தான் சோட்டா பீம். எங்கும் அமைதி நிலவும் இந்த இடம் என்ன இடமோ, ஓங்கி உயர்ந்த மரங்கள் இது என்ன கானகமோ. நிலவு மறைந்திடுமே, சூரியன் உதித்திடுமே, சைத்தான் ரூரானின் சக்தி தன்னால் மறைந்திடுமே, தன்னால் மறைந்திடுமே, தன்னால் இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. இங்க ரொம்ப வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குதே. இதுதான் தியாக்கா. ராஜு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நாம இந்த காட்டுக்குள்ள வழி தவறி வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ சத்தம் வருதுல்ல, அது அந்த பறவையோடதுதான். ரொம்ப இனிமையா இருக்கு. பீம், அங்க பாரு. இதுதான் நம்மள ராஜகுமாரி கிட்ட கூட்டிட்டு போகும். நான் ராஜகுமாரியை கண்டுபிடிப்பேன் பீம். நில்லு காளியா. கவலைக்கு கூட நம்ம தலைவரை பிடிச்சு போயிருக்கு. என்ன சொன்ன? உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துங்க, இது நம்ம ராஜகுமாரியோட குரல் தான். அந்த பக்கம் போகுதே. ராஜகுமாரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அண்ணா ராஜகுமாரி, என்னது இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். சீக்கிரமா, இல்லைன்னா நம்ம அழிஞ்சிடுவோம். சீக்கிரம் ஓடி வாங்க. ஆகட்டும், சீக்கிரம். சர்வநாசம் பண்ணிடுவேன்.
கிங்காங்கா மாறிட்டானே. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பீம். சர்வநாசமாக்கிடுவேன். ரோரான், இனிமே உன்னால யாருக்கும் தொல்லை கொடுக்க முடியாது. பீம், இந்த கோலத்தை நாங்க அழிக்கவே மாட்டோம். உன்னையும் நாங்க மறக்க மாட்டோம். தியாக்காவையும் உங்க மக்களையும் நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். பீம்.